Hello guys, welcome back to our channel. This is your Karthika. Vishnu எங்க காணல. இது எங்களோட நியூ இயர் அன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல். நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எந்தெந்த ஐட்டம்லாம் புதுசா வந்து நாங்க ஸ்டாக் பண்ணிருப்போம்னு. ஸோ எஸ் இன்னைக்கு அதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புது அடுப்புல நான் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். ஏ எஸ் இப்போ நம்ம பால் காய்ச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டே இன் அவர் லைஃப் தான். இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு எங்கள் டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் விஷ்ணு காட்டணும்னு எனக்கு ஆசை தான். நீங்கள் நினைப்பீங்க எங்கே உங்கள் ஆத்துக்காரரை காணலையேன்னு. இப்போ என்னால் காட்ட முடியாது. காட்டுட்டா காட்டுற நிலைமையில இல்லை. ரொம்ப பீஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு உண்மையை சொல்லணும்னா. ஸோ ஓகே வாங்க வாங்க என் கூட வாங்க. பால் போகுது பால் போகுது. எஸ் நம்மளோட புது அடுப்புல பால் போகுது பால் போகுது. ஓகே இனி நம்ம சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் இங்கே ரெடி. நான் இப்போவும் ஒரு ஆளை காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க நீ? ஏய் இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சது. ட்ரெஸ் மாத்தி குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்தி பக்கா மேட்சிங் மேட்ச். பக்கா பக்கா. என்ன பார்த்தா காப்பிடுச்ச? நான் பிளாக் அண்ட் பிளாக் போட்ட உடனே நீயும் இப்படி போடணும். பிளாக் அண்ட் பிளாக் போட்டேன். ஏன் நல்லா இல்ல? பிளாக் அண்ட் பிளாக் எனக்கு ஒயிட் எனக்கு தான் நல்லா இருக்கு. எனக்கும் பிளாக்கும் ஒயிட்டும் எனக்கும் பிளாக்கும் ஒயிட். எஸ் கோக்கு பிளாக் அண்ட் ஒயிட். நான் ஒயிட்ல இருக்கியா? அப்புறம் சரி சரி வா, வேலை இருக்கு எடுத்தது. இன்னும் வேலையா? ஆமா 2 நாள் ஆச்சு நான் ஒழுங்கா உட்காந்து. சரி சும்மாதான் வா. உனக்கு ஒரு குட்டி வேலை உட்காந்து பண்ற ஒரு வேலை தர போறேன். வாட்? எல்லாரையும் உடைக்கிற வேலை. ஏன்பா நீ நல்ல பிள்ளை இல்ல? நீ நல்ல பிள்ளையா சரியா? தேவையில்ல. நியூ இயர் எதுக்கு கொண்டாடுறாங்க சொல்லு. எனக்கு இது தெரிஞ்சாகணும் சொல்லு. நியூ இயர் வந்து நம்ம பழைய அந்த பழைய வருஷத்துல 2024 நடந்த விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து அதுல நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு உன் மனசையும் மூடிக்கிட்டு பேசாம லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லாத்தையும் மறந்து. புரியுதா? இதுதான் என் வாயாலே கொஸ்டின் கேட்டு என் வாயாலே ஏன்னா புது வருஷம்ல. இனியா நம்ம லைஃப் நல்ல சூப்பரா ஜாலியா என்டர்டெயின்மெண்டா வேற லெவல் ஃபன்னா அப்படி இருக்கணும். புரியுதா? எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. இந்த வருஷம் நம்ம மட்டும் ஹாப்பியா இருந்தா போதாது, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டத்தை மறந்து ஹாப்பியா இருங்க. இந்த வருஷம் எங்களோட லவ் ஸ்டோரி போட போறோம். எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நியூ இயர்க்கான ஸ்பெஷல் என்னது? எஸ் வாங்க 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 சொல்லுங்க. இது வந்து பருப்பு கறி. சரி. இதுல ரைஸ் இருக்கு. இப்ப அவியல் ரெடி ஆக போகுது. இது பப்படம். ஓஹோ. அது பாயாசம். ஓஹோ அவ்வளவுதானா? என்னோட ஃபேவரட் பால் பாயாசம். அப்ப எனக்கு நான்வெஜ் எல்லாம் இல்லையா? இல்லையே. ஏன்? சும்மா ரொம்ப நாளா அவியல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. உனக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சதா? எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்ப அவியல் மட்டும் டக்குன்னு முடிஞ்சது. அரைச்சிட்டு வச்சிட வேண்டியதான். அடுத்து பால் பாயாசம் முடிஞ்சா. இதெல்லாம் எதுல வச்சீங்க? புது அடுப்புல வச்சீங்களா? ஓஹோ சரி சரி. நினைப்பாங்க ஒரு அடுப்பா வாங்கிட்டா அந்த வரத்து வரேன். எனக்கு அது பெருசுதாங்க. என்ன அவியலுக்கான இன்கிரீடியன்ஸா? எஸ். என்ன போட போறீங்க இப்போ? பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா இத்தனை பச்சை மிளகா போடுற? நெருப்புக்கு. அவ்வளவுதான், பின்னாடி பொத்துட்டு போயிரும். அப்படியா? அங்க ஒரு ஆளு 15 பச்சை மிளகா போட அரைக்குமா. நீ வேற 15 பச்சை மிளகாவா? அப்படி போட்டும் எரிப்பேல எரிப்பேலன்னு அப்பா சொல்லணும். யோசிச்சு பாரு கார்த்தி, நீ அவ்வளவுதான் படுத்துருவ பாத்ரூம்குள்ளாடி. இல்ல அன்னைக்கு வச்சேன்ல. ஆமா இவ்வளவுதான் போட்டியா? வாயில குறவை போடுறேன். அங்க ஸ்லிப் ஆகுது. 1 2 3 4 5 6 சரி எக்ஸ்ட்ரா அனுப்பிடுவோம். 7 கும்பிட்டுதே கரெக்டா வரும் பாரு. என்ன நீ நினைச்ச? சமையலை பத்தி எல்லாத்தையும் சொல்லு. நல்லா சமைப்ப நீ. ஆனா என்ன அவியல் வைக்கிறதுக்கு பதிலா நோட் குறிப்புல இல்ல நோட்டு போட்டு வச்சு சமைக்கிறது பிரச்சனை கிடையாது. தலைமுறை தலைமுறை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், என் பேத்திங்களுக்கு கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்புறம் என்ன பாரு இதுதான்
இதான் என்னோட சமையல் குறிப்புகள் நோட். என்ன போடுற இப்போ? இதில் நான் உள்ளி, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டாச்சு. போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டாக அரைக்கணும். அப்புறமா தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அரைக்கணும். என்ன புது மிக்சியில் அரைக்க போறீங்களா? யா. ஓஹோ, இப்படிதானே திருக்கணும் அந்த பக்கம். அவ்வளோதான். நீ கையை விட்டுரு, அவ்வளோதான். அரைச்சா மட்டும் போதும். கரெக்ட் தானே? ஆ நின்றுச்சு, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட் பண்ணு. கையெடுத்துரு. அவங்க சொன்னாங்க கையெடுத்துருமா, லாக் இருக்கு. அவங்க லாக் இல்ல, கையெடு லாக் இருக்குடி அதுல. ரிஸ்க் எடுக்க அவியல நாசம் பண்ண வராத, நீ போய். அவங்க தான் சொல்லி தெளிவா விட்டாங்கல்ல, இதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம், லாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதோ இந்த லாக் இதுல லாக் ஆயிரும். வேதாள கதறியாம பாதாளச்சல் எரியாம. நீ நான் காட்டி தரேன், நான் காட்டி தரேன். இப்ப சம நீ பாரு. கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல 10 நினைக்கிறேன். தெரியல, எனக்கு அவியல் வைக்கவே தெரியாது. நான் அவியல் ஒர்க்கு கூட வச்சு ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனா அங்க சிக்கன் கறி இதெல்லாம் வச்சிருக்கேன். தெரியும், அன்னைக்கு சிக்கன் வச்சு இல்ல. ஆமா, சிக்கன் எனக்கு சாப்பிட விடாது. முட்டை கறியில அந்த கிரேவி அது நான் சாப்பிட்டேன்ல, சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் தான் என்னோட ஃபுட். இதெல்லாம் தான் நான் அங்க வச்சிட்டு இருந்தது. சமைச்சிட்டு வரோம், சாப்பிடும்போது வரோம். சரியா? நிறைய பேர் இருக்கு. ஓகே, அவியல் நல்லா வெந்துட்டு இருக்கு. அதுக்கடையில ஒரு விஷயம் நடக்குது. நான் விஷ்ணுவா, நான் இன்னைக்கு நிறைய பேரை உடைக்க வைக்க போறேன்னு சொன்னேன், அப்படிதானே? அது என்னது? இதுதான். சரிங்களா? நிறைய பேர் உடைக்கிறது எப்படி? என் கடி ஜோக் நல்லா இருக்கா? அதே நியூ இயர் அன்னைக்கு நான் கடி ஜோக் பண்ணிட்டேன். அப்ப நான் இந்த வருஷம் ஃபுல்லா நிறைய கடி ஜோக் போடுவேன். என்ன வாழையெல்லாம் விருந்தா நியூ இயருக்கு? தேங்க்யூ. எரிப்பு எப்படி இருக்கு? நீ என்ன சொன்ன? பக்காவா? அதான். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. பருப்பு கறி ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எம்மி. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயசமா? பல் பாயசம் எப்படி இருக்கு? எம்மி 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 எம்மி. என் கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? இடியாப்பம் நைட்டுக்கு, அப்படித்தானே? இடியாப்பமும் எனக்கு ஆல்ரெடி மதியோல அவியல் இருக்கு. ஆமா, நான் அதை சாப்பிட்டுருவேன். ஓகே டன். ஓகே டன். இங்க இடியாப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படியே இங்க நான் என்ன பண்றேன்னா, பால் பாயசத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாலை ஊற்றி சூடு பண்ணுறேன். புளிஞ்சு புளிஞ்சு எடு, அப்போதான் இடியாப்பம் வரும். நல்ல ஒரு வேலை செய்கிறது இல்லை. என்ன பிள்ளை நீ? என்னால முடியாது, அதனால தானே ஓட்ட தரேன். இடியாப்பனாலே நான் தெரிச்சு ஓடிடுவேன். ஆனால் அதே நீ வேற தரேன்னா ஓகே, அப்போ வரேன். அவ்வளோதான். ஏன்னா என் வேலை என்னது? ஏய் ரொம்ப பண்ணாத விஷ்ணு, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சாப்பிட்றது மட்டும் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதை எடுத்து இதை எடுத்து அப்போ அடுப்புல வைக்கிறது யாரு? நான் தானே. அது வச்சு வேகிறதுனால தானே சாப்பிட்றேன். இப்படி பச்சையா திங்க முடியுமா? இல்ல இல்ல, எடுத்து அடுப்புல வச்சு வேக வச்சு இப்படி பச்சையா சாப்பிட முடியுமா? முடியாது. நீதாம்மா, எதுக்கு வந்துட்டு இருக்க?
என்னாச்சு? ஆஹா, அதானே பார்த்தேன். நீ அதை அலறது, அது என்னதானே அளவப்ப காமெடி இல்லையா? அப்ப சரி, நானே சிரிச்சுக்கிறேன். சரி, நல்லா வெட்டு. எனக்கா வெட்டுற? உனக்கு முட்டை கறிக்கு வெட்டிட்டு இருக்க. பேச்சுலர் பசங்க யாராவது இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பாருங்க. நான் பேச்சுலராக இருக்கும்போது, நான் கோயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நான் ஒரு முட்டைக்கறி வைக்கிறேன். இந்த முட்டைக்கறி தான் நான் அடிக்கடி வைப்பேன். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். 2 வெங்காயம், நீங்கள் 2 பேர் சாப்பிட்றதாலும் ஓகே தான், ஒரு ஆள் சாப்பிடணும் ஓகே தான். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகு, 2 தக்காளி இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கணும். என்னம்மா கேமரா இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. சரியா? வெட்டான மாட்டேன். வாங்க நமக்கு பசங்களோட பேச்சுலர் முட்டைக்கறி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. இது எப்படின்னா, நான் முன்னாடி கோயத்தில் வேலை பார்க்கும்போது, முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாம் போகும்போது அங்கே கேம்ப்ல ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இப்போல்லாம் 2வது வாட்டி போகும்போது ஃபுட்டு கிடையாது. எங்களுக்கு ரூம்ல அதெல்லாம் கொடுத்துருவாங்க, கேஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம சமைச்சு மட்டும் சாப்பிட்டுருக்கோம். அப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து வெங்காயம் போட்டுட்டு உடனே வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, கரெக்டா வந்து இதாயிரும். என்ன ஆயிரும்? நல்ல ப்ரௌன் கலர்ல இதாயிரும். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிடுவாங்க. உங்களுக்கு எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் ஊற்றிடுவாங்க. நான் எப்பவுமே கடலை எண்ணெய். முட்டை வந்துட்டு இருக்கு. அப்புறமா வெங்காயம் நல்லா ஒன்று இதாகும். தக்காளி 2 தக்காளி, 2 தக்காளி போட்டுருவாங்க. தக்காளி வந்து நல்லா, தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். இந்த குழந்தையான வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். சரியா? கிரீன் சில்லிஸ் போட்டு நல்லா இது பண்ணணும். நல்லா என்ன பண்ணணும்? நல்லா கிண்டிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினா மட்டும்தான் அது இதாக நல்ல மிக்ஸ் ஆகி கிடைக்கும். கிண்டிட்டே இருப்பேன். உண்மையிலே கிண்டிட்டே இருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஓகே, எப்படி தெரியும் தெரியுமா இது எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு? அந்த மிளகு இருக்கு தெரியுமா? இந்த மிளகு வந்து ஒரு மாதிரி அதுக்கு மேல வந்து நல்ல வெள்ளை கலர்ல புட்டு புட்டா வரும். வந்து அது மாதிரி வெள்ளை கலர்ல ஆகும். அப்போ ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எனக்கு அப்படி, நான் அப்படிதான் கண்டுபிடிப்பேன். அப்படி ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொடி. சரியா? மஞ்சள் பொடி கொஞ்சம், நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ற ஸ்பூனுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு பார்த்து தான் நானும் சமைக்க ஆரம்பிக்கும் போது உப்பு தேவையான அளவு, எவ்வளவு அளவுன்னு தெரியாது. தேவையான அளவு அது தெரிஞ்ச நான் என்ன வீடியோ பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மிளகு பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரியா? சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். சிக்கன் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்று கிண்டணும். சரியா? கரம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்று கிண்டணும். இந்த மாதிரி வந்துடும். சரியா? கரெக்டா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும்போது கரெக்டா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வருது. அது பார்க்க எப்படி இருக்குன்னா கொத்து பரோட்டா மாதிரி இருக்கு. மிளகு பத்தியா இந்த கரெக்டா வெள்ளை கலர்ல வந்திருக்கா? கரெக்டா இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து தண்ணி ஊற்றி ஊற்றணும். என்னோட இதுபடி இப்படிதான். சரியா? ஏன்னா இப்படிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச தான் நிற்கிறேன். இது வந்து எப்படின்னா, எங்களுக்கு அங்கே அவசரமா வேலையை விட்டு வந்து நாங்கள் ஒரு 4 பேர் இருப்போம் ரூம்ல. இப்போ நாங்கள் 2 பேர் சமைக்கிறோம்னா அடுத்து 2 பேர் சமைப்பாங்க. 2 அடுப்பு தான் இருக்கும். சின்ன கிச்சனாக இருக்கும். அதில் என்ன டப்பு டப்புன்னு பண்ணுறதுக்காக எது ஈஸியோ அதை சீக்கிரம் பண்ணிப்போம். எங்களுக்கு வயிறு தானே ஃபுல்லாக ஆகும். அப்போ நல்லா தான் சாப்பிடணும். நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுப்போம். நாங்கள் எங்களோட தேவைக்காக வைக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம். சரியா? அடுத்தது பார்ப்போம். இது கரெக்டாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா? எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கரெக்டாக அந்த முட்டையை போட்டுடணும்.
அண்டாகரி ரெடி. மஸ்ட் விட்டு மூடி வச்சுட்டு அப்போ நைஸ். நல்லா தான் இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? ஏன்னா 2 நாள் முன்னாடி சிக்கன் கறி வச்சனா உப்பு ஒரு வெண்டி உப்பு தூக்கி போட்டு அப்படி கிடையாது. 1.5 ஸ்பூன் போடணும் கரெக்டா. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டேன். சூப்பரா இருக்குல்ல? நைஸ். பட் நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதெல்லாம் முடிஞ்சது. அவ்வளவுதான். அப்படி முடிஞ்சது. இதுதான் பேச்சலருக்கான முட்டை கறி, அண்டா கறி. அவர்த்தி. நீங்க வந்து இடியப்பத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பரோட்டாக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், ஆப்பத்துக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், சோத்துக்கு சாப்பிடலாம், எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். சும்மாவும் நீங்க திங்கலாம். ஆமா, சும்மா லேடிஸ் இல்ல. பிரெட்டுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி, உன்னோட டிஷ் முடிஞ்சுதா? ஏன் டிஷ் நான் காட்டட்டா? என்னன்னு தெரியுதா? இடியாப்பம், பழம், நாட்டு சக்கரை. ஏன்னா எனக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.